வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ஈசன் முருகசாமி அவர்களும் சண்முகசுந்தரம் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயலாகும். கஞ்சா வியாபாரிகளும் கள்ளச்சாராய வியாபாரிகளும் மணல் திருடுபவர்களும் சுதந்திரமாக நடமாடும் இந்த மாநிலத்திலே விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்திய விவசாய சங்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக காவல்துறையும் தமிழக அரசையும் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு போராட்ட காலத்திலே போராட்ட வடிவத்திலே தலைவர்கள் தொண்டர்களும் செயல்படுவது என்பது இயல்பான ஒன்று. கறிக்கோழி உற்பத்தி செய்யும் விவசாயிகள் தங்களுக்கு கட்டுப்படியாகவில்லை என்று கூறி சங்கத்தின் மூலமாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக கறிக்கோழி குஞ்சுகளை விடுவதில்லை என்றும் அதை தடுப்பது என்றும் போராட்ட காலத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போராட்ட காலத்திலே இயல்பான ஒன்று. இதை செய்ததற்காக தமிழக காவல்துறை அவர்களை கைது செய்திருக்கிறது, வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறது. இது மிகவும் மோசமான ஒரு செயலாகும். போராட்ட காலத்திலே நடைபெறுகின்ற ஒரு செயலின் மீது இவ்வாறான நடவடிக்கை என்பது சுதந்திரத்திற்கும் போராட்டத்திற்கும் விடப்படக்கூடிய அச்சுறுத்தலாகும். இதில் வன்முறை துளியுமின்றி அவர்கள் கறிக்கோழி குஞ்சுகள் விவசாயிகளுடைய தோட்டத்திற்கு வருவதை மட்டுமே தடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே முதலாளிகளுடைய கறிக்கோழி வளர்க்கும் முதலாளிகளுடைய கையாளாக செயல்பட்டு காவல்துறை வழக்கு பதிவு செய்து, அதுவும் விவசாயிகளுடைய தமிழக விவசாயிகளுடைய ஒரே முதன்மையான திருவிழாவான பொங்கல் பண்டிகை என்று அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசிற்கு இதன் மூலமாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த தாக்குதல் என்பது இந்த விவசாயிகள் சிலர் மீது, தலைவர்கள் சிலர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல. தமிழகத்தில் உள்ள அத்தனை விவசாயிகள் மீதும் இந்த தாக்குதலை காவல்துறையின் வழியாக தமிழக அரசு செய்திருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். போராட்ட காலங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு நடைமுறை இருக்கிறது. அதற்கு மாறாக இப்போது ஈசன் முருகசாமி அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சமீப காலங்களிலே தமிழக அரசுடைய நடவடிக்கை என்பது விவசாயிகளுக்கு எதிரானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் திரு பாண்டியன் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கிற்காக 13 ஆண்டுகள் என்று கூறி 5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 2 ஓராண்டு ஒரு வழக்கிலே 2 ஆண்டு என்று 13 ஆண்டுகள் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது தமிழக வரலாற்றிலேயே இல்லாத ஒன்றாகும். இதன் மீதான நடவடிக்கைகள் அனைத்தும் தமிழக அரசின் மீது தான் திரும்பும் என்பதை தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போகிறோம். இன்னும் 3 மாதங்களிலே தேர்தல் வரும்போது இந்த விவசாயிகளையும் விவசாயிகளை சார்ந்தவர்களையும் அந்த குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழக அரசு உடனடியாக சிறையில் இருக்கின்ற தலைவர்களை விடுதலை செய்வதோடு இந்த வழக்குகளை திரும்ப பெறுவதற்கான பணியை செய்ய வேண்டும். தமிழக காவல்துறை சட்டப்படியாக குற்றம் செயலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கஞ்சா வியாபாரிகளிடமும் கள்ளச்சாராய வியாபாரிகளிடமும் கனிம வளங்களை திருடுபவர்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு முதலாளிகளின் கையாட்களாக செயல்படுவதை காவல்துறை கைவிட்டு காவல்துறையும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.